கரூரில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தற்போது விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக தற்போது வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இது பற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ரஃபீக் ராஜா, தற்போது நடைபெற்று வரும் வழக்கு விசாரணை புசி ஆனந்த் மீதான முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக கடந்த சனிக்கிழமை கரூரில் தாவேகா கட்சியின் தலைவர் நடிகரும் விஜய் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதாவது மக்களை தேடி விஜய் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது குறிப்பிட்ட நேரத்தில் கலந்து கொள்ள குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர முடியாததால் கூட்ட நெரிசல் என்பது அதிகமானது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 41 தொண்டர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது சம்பந்தமான பல்வேறு வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று காலை முதல் நடந்து வருகின்றது. குறிப்பாக இந்த குற்றம் சம்பந்தமாக கரூர் மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் அந்த கட்சியினுடைய நிர்வாகி புசி ஆனந்த் மற்றும் சி டி நிர்மல்குமார் ஆகியோரும் இணைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு தான் தற்போது நீதிபதி ஜோதிராமன் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தற்போது வாதங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் தாங்கள் குற்றவாளி கிடையாது. இந்த வழக்கில் திட்டமிட்டு அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த வழக்கு என்பது புனையப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தங்களை கைது செய்தால் தங்களது கௌரவம் பாதிக்கும். இது மட்டுமல்லாமல் தங்களுக்கு அச்சுறுத்தல் ஆபத்துகள் நேரிடும். எனவே காவல்துறையினுடைய இந்த கைது நடவடிக்கையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக முன்ஜாமீன் வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு தான் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கில் தற்போது மனுதாரர் தரப்பில் பல்வேறு வாதங்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் போன்ற மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்கள் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்றது. அங்கும் கூட்டம் கூடியுள்ளது. ஆனால் அங்கு இது போன்ற ஆனால் கரூரில் தான் நடைபெற்றுள்ளது. எனவே இது சம்பந்தமாக உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது புசி ஆனந்த் மற்றும் சி டி நிர்மல்குமார் ஆகியோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதத்தை எடுத்து வைத்து வருகின்றனர். தொடர்ந்து அரசு தரப்பில் பேச உள்ளனர். அரசு தரப்பில் பேசும்போது புசி ஆனந்த் ஏற்கனவே புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் கடந்த 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். அந்த வாதங்களை எடுத்து முன்வைத்துள்ளனர். இந்த வாதத்தை எடுத்து முன்வைத்தால் புசி ஆனந்த் அவர்களுடைய வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணை செய்ய முடியாது. ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழக்குகளை முன்ஜாமீன் மற்றும் ஜாமீன் குற்ற வழக்குகளை விசாரணை செய்வதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு அமர்வு உள்ளது. அங்கு மாறுவதற்கான வாய்ப்பும் உள்ளது. இருந்தபோதும் அரசு தரப்பு பல்வேறு தன் தரப்பு வாதங்களை எடுத்து வைத்து வாதிட உள்ளனர். ரஃபீக் ராஜா, இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் புசி ஆனந்த் தரப்புல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அரசு தரப்புல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ரஃபீக் ராஜா? தற்போது சி டி நிர்மல்குமார் ஆகியோருடைய மனுதான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2 கோரிக்கையும் என்பதால் குறிப்பாக 2 குற்ற வழக்குகள் 2 பேர் மீதும் பதியப்பட்ட குற்ற வழக்கு என்பது ஒரே எஃப்ஐஆர் கீழ் வருவதால் இந்த 2 வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக மனுதாரர்கள் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக மற்ற மாவட்டங்களில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறவில்லை. போலீசாருடைய அஜாக்கிரதையின் காரணமாகத்தான் இதுபோன்ற சம்பவம் நடைபெற்றுள்ளது. தங்கள் கட்சியினர் தொண்டர்களை கொள்வதற்கான இந்த முயற்சியில் ஈடுபட மாட்டார்கள். குறிப்பாக ரவுடிகள் உள்ளே புகுந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் என்ற வாதத்தை முன்வைத்து வருகின்றனர். முதலில் முன்ஜாமீன் கோரிய மனு என்பதால் மனுதாரர் தரப்பினுடைய வாதங்கள் முழுமையாக நீதிபதி அவர்கள் கேட்பார்கள். கேட்டதற்கு பிறகுதான் அரசு தரப்பினுடைய வாதங்கள் எடுத்து வைக்கப்படும். இருந்தபோதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மனுதாரர் தரப்பில் எடுத்து வருகின்றன. குறிப்பாக காலியான ஆம்புலன்ஸ்கள் எல்லாம் தங்கள் கூட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டது, விபத்துகளாக பார்க்க வேண்டும் என்ற பல்வேறு வாதங்களையும் மனுதாரர் தரப்பில் எடுத்து வைக்கின்றனர். இதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக தரப்பில் உரிய விளக்கங்களை தொடர்ந்து அளிக்க உள்ளனர். கரூர் சம்பவம் தொடர்பாக இதுவரை 7 வழக்குகள் மீதான மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை முதல் இந்த மனுக்கள் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை எத்தனை மனுக்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறது, அது பற்றிய தகவல்? நிச்சயமாக கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் சம்பந்தமாக மொத்தம் 9 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த 9 வழக்குகளில் 7 வழக்கு என்பது பொதுநல வழக்கு. பொதுநல வழக்குகள் தான் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் காலை தண்டமணி மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வு தான் விசாரணை செய்திருந்தது. அந்த 7 வழக்குகளிலும் ஒரு சில வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.